காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு, சரி பசிக்குதம்மனி, ஒரு 4 ஆஃப் ஆயில் போட்டு டெய்லி அவிச்சு முட்டையே போட்டு தரையே அப்படின்னு. அதுக்கு அம்மனி இருந்துட்டு, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ பையனுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகிடுச்சு, 2 பேரும் ஒரே டைமில் கிளம்புறீங்க, எப்படி செஞ்சு தர்றது அப்படின்னா. அட என்னடா நம்மளுக்கு வந்த சத்தி சோதனை அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு 2, 3 டைம் கேட்டு பார்த்தேன். நடக்கிற மாரியே தெரில. சரி வா, நமக்கு நாமேன்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, வா போட்டுக்கலான்ட்டு ஒரு 4 முட்டைய எடுத்து அடுப்ப பத்த வச்சு, அப்படியே மலைச்சாரல் மாரி எண்ணெய லைட்டா விட்டு, ஒரு முட்டைய எடுத்து உடைச்சு ஊத்தி, முட்டைய உடைக்கிறப்போ அப்படியே புது பொண்ண எப்படி பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க மணமேடைக்கு, அந்த மாரி பார்த்து பார்த்து உடைச்சு, அப்படியே மறுபடியும் மலைச்சாரல் மாரி உப்பு, மொளகாத்தூளு, மொ பெப்பரு இதெல்லாம் லைட்டா தூவி விட்டு 4 ஆஃப் ஆயில் ரெடி பண்ணியாச்சு. சரி தொட்டு பார்த்தா பயங்கர சூடு. சரி அப்படியே சாப்பிட முடியாதுன்ட்டு, ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்து, எடுத்துட்டு போய் உட்காந்து சாப்பிட்டா, அமிர்தம் மாரி இருந்துச்சு. இதில இன்னொன்னு என்னன்னா, ஆஃப் ஆயில்ல வாய்க்குள்ள போடுறப்போ உடைக்காத சாப்பிடணும். அது எடுக்கிறப்பவும் உடைக்கக்கூடாது. அந்த ட்ரிக்கெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணி, கடைசியா அந்த 4 முட்டையும் அடிச்சு விட்டாச்சு. செம டேஸ்ட்டா இருந்துச்சு. என்னைக்குமே நாம செய்கிற டேஸ்ட் தனி டேஸ்ட் தானே. வீட்டுக்கார மாட்டோம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு, நாமளே செஞ்சு நாமளே சாப்பிட்டா வேலை முடிஞ்சுச்சுல்ல.